السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது அளப்பரிய நாட்டத்தினால் ரமலான் பிறை 2வது தராவீஹ நிறைவு செஞ்சுட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்க ஷுக்கூர். அல்லாஹு தஆலா இனி வரக்கூடிய நாட்களிலும் இதைவிட அதிகமான உற்சாகத்தோடு அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு நோன்பு வச்சுட்டோம், என்ன மாற்றத்தை கண்டோம் என்கின்ற சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய போறோம், பேச போறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் நோன்பு இல்லையா, அந்த முதல் நாள் பகல் நேரம் ஃபுல்லா நோன்பாளிகளாக நாம் பயணித்திருக்கிறோம். ஒரு 8 மணி நேரம் வச்சுக்கிறோமே. அந்த நோன்பாளிகளாக பயணித்திருக்கக்கூடிய நாம் என்ன மாற்றத்தை நாம் உணர்ந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியா கேட்டோம்னா டைம் ஆயிரும். நானே சொல்றேன், ஆனா அது கரெக்டா அப்படிங்கிறத நீங்க தலையாட்டினா போதும். அல்ஹம்துலில்லாஹ். முதல்ல நிம்மதியை உணர்ந்தோமா? அல்ஹம்துலில்லாஹ். அதானே உண்மை. நிம்மதி, சக்கீனத் என்கின்ற நிம்மதி முந்தானத்து கூட அப்படி இல்லை. சுப்ஹானல்லாஹ். நேத்து கூட அப்படி இல்லை. இன்னைக்கு காலையில அவ்வளவு சக்கீனத்தை உணர்ந்திருப்போம் அப்படிங்கறத சொல்லலாம். வீட்டுல நிசப்தமான அமைதி, எந்த பாத்திர சவுண்டு கேட்காது, எந்த வேலையும் இல்ல, அழகான முறையில அப்படி பேச்சு இல்ல. கெட்ட சுட்டிங்களே, படுத்து குர்ஆன் ஓதுனோம். அப்ப இந்த நிம்மதி அப்படிங்கிற ஒன்றை நாம் உணர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். முதல் மாற்றம் அப்படிதானே? அதானே உண்மை. சரி, 2வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இது உடல் ரீதியான மாற்றம். உடம்புல அவ்வளவு ராகத் இருந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ். பசி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற நாட்களை விட இன்றைய நாள், இந்த பகல் முழுக்க உடம்பில் அவ்வளவு ராகத், ஆரோக்கியத்தை உணர்ந்திருப்போம். சுப்ஹானல்லாஹ். இது சயின்ஸ் ரீதியாகவே நமக்கு என்ன செய்து நிரூபிக்கப்படுது. நோன்பு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய கல்லீரல், கணையம், நம்மளுடைய இருதயம், நம்மளுடைய இரத்த நாளங்கள், நம்மளுடைய மூளை எல்லாமே ஆரோக்கியத்தை உணர்த்துகிறது. சுப்ஹானல்லாஹ். உணர்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தானே சொல்றாங்க, சூமு தஸிஹு, நோன்பு வையுங்கள் ஆரோக்கியம் பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதின் அடிப்படையில ஆரோக்கியத்தை நாம் உணர்ந்தோமா? அல்ஹம்துலில்லாஹ் உணர்ந்தோம். அதே போல 3வது என்ன அப்படின்னு சொல்லும்போது, இந்த உணர்வு உங்களுடைய இன்றைய பகல் பொழுதுல இருந்துச்சா அப்படின்னா கண்டிப்பா இருந்திருக்கும். அன்றாட பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறி ஒரு முஸ்லிம் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்திய பகல் பொழுதாக இருந்திருக்கும். காலையில் எழுந்திருந்திருக்கும், அழகான முறையில தொழுது, அதுவும் தொழுகைக்கு காத்துட்டு இருக்கும். பாத்தீங்களா, அது வருஷம் 11 மாசம் நடந்திருக்காது. ஆனா இந்த பகல் பொழுதுல காலையில சுபஹ் பாங்க் எப்ப சொல்லுவாங்கன்ட்டு முசல்லாவுல உட்கார்ந்து இருப்போம். அப்படி ரைட்டான சொல்றதெல்லாம் உட்கார்ந்து இருப்போம். சுப்ஹானல்லாஹ். பாங்க் சொன்ன அடுத்த நிமிஷம் தக்பீரோடு நிக்கிறோம். எவ்வளவு பெரிய விஷயம் என்ன? அது மட்டும் இல்ல, குர்ஆன் ஓதி இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் ஒரு முஸ்லிம் அன்றாட வாழ்க்கையில செய்யணும், தினந்தோறும் செய்யணும். ரமலான் மட்டுமல்ல, ரமலான் நமக்கு பயிற்சியான மாதம். ஷவ்வால் வரும் பொழுதும் அதே போல நிக்கணுமே, அதுதான் நமக்கான ஒரு இதுவே. அப்ப இந்த மாற்றம் அப்படியே ரொட்டேட்டிங் ஷெட்யூலா ஒரு முஸ்லீமுடைய இந்த ஒரு நாள் வாழ்வு இப்படித்தான், பகல் நாள் வாழ்வு இப்படித்தான் இருக்குது. அதான் சொன்னவுடன் தொழுகை முடிந்தவுடன் குர்ஆன் திலாவத், அழகான முணுமுணுப்போடு திக்ருக்கள், அமைதியான ஒரு சூழலோடு அல்லாஹ்விடத்தில் ஒரு உரையாடல் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லுஹர், அப்படியே அஸ்ர், அப்படி எவ்வளவு அழகான முறையில ஒரு முஸ்லீமுடைய ஒரு பகல் பொழுது கடந்து இருக்கு. இந்த நோன்பாளியாக இன்றைய நாள் இந்த மாற்றத்தை நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். அதே போல 4வது மாற்றம், துன்யாவே மறந்துட்டோம். பாத்தீங்களா, இன்னைக்கு காலையில பகல் பொழுதுல துன்யாவே மறந்து போச்சு. ஃபுல்லா அல்லாஹ்வுடைய சந்திப்பு தான், அல்லாஹ்வுடைய நினைவு தான், திக்ர் தான். சுப்ஹானல்லாஹ். நம்ம நோன்பாளியா இருக்கிறோம். நிறைய போன் வந்திருக்காது. போன் வந்தா கூட கோவம் வரும். இந்த நேரத்துல போன் உண்மைக்கே சொல்றேன், பேசுறது கூட அவ்வளவா நமக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. ஏதாவது என்னன்னா கொஞ்சம் அமைதியா இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி. அப்போ இது எல்லாமே துன்யாவை மறந்து இறைவனுடைய அந்த திக்ரிலேயே இன்றைய பகல் பொழுது கழிந்திருக்கும். சுப்ஹானல்லாஹ்.
அப்போ இப்படியான மாற்றங்கள் இன்றைய நாள் மட்டுமல்ல, இனி வரக்கூடிய நாளும் இப்படித்தான் இருக்கும். ஆனால் இதை நாம இப்படித்தான் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்ட, இந்த ஷெட்யூல்ல தான் நீ இருக்கணும், ஒரு நோன்பாளினா இப்படிதான் இருக்கணும். முதல் நாள் மட்டுமல்ல, மறுநாள், நாளை, அடுத்து 30 நாளுமே. ஆனா சில நேரம் நாள் போக 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 இன்னைக்கு குறைஞ்ச மாதிரி என்ன குறைஞ்சிருச்சா? ஆமா, சரி, ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவங்க மட்டும்தான் இந்த மஜ்லிஸ்ல, இந்த மதரசாவுக்கு வர முடியும். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் மட்டும்தான், அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்புகளும் கிடைக்கும். சரியா? அதனால 30 நாள் அல்லாஹ் நம்மளை தேர்ந்தெடுக்கிறானா அப்படிங்கிறத தினம்தோறும் இன்ஷா அல்லாஹ் வந்து நல்ல முறையில பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இந்த ஒரு மணி நேரம் சுப்ஹானல்லாஹ் செலவழிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்து பாத்தீங்கன்னா பகலை விட சிறந்தது. பகல் நேரத்தில் நோன்பாளிகளாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தை விட இந்த நேரம் மிகச் சிறந்தது. ஏன்னா நாளையுடைய உற்சாகம் இன்றைய 1 மணி நேரத்துல நமக்கு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? சரி, இப்போ இந்த மாற்றம் எல்லாம் நாம இப்போ உணர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மாற்றம். ரமலான் எந்த உலகத்தையே எப்படி மாத்திருக்கு தெரியுமா? அல்லாஹ் எப்படி மாத்திட்டான் தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், நேற்று சொர்க்கத்தின் கதவுகள் மூடப்பட்டிருந்தது, இன்று காலையில் சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டது. பிறை தெரிஞ்ச உடனே சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்பட்டுருச்சு. நேற்று நரகத்தின் கதவுகள் நரகத்தின் கதவுகள் திறந்திருந்தது, இன்று காலையில் நாம் எப்பொழுது யா அல்லாஹ் உனக்காக ரமலான் நோன்பை வைக்கிறேன் என்று நியத்தை உள்ளத்தில் உறுதியாக சொன்னோமோ அந்த நிமிடத்தில் நரகத்தின் கதவுகள் மூடிட்டான் அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். மாற்றங்கள், இதெல்லாம் மாற்றம். அதே போல நேற்று வரைக்கும் சுத்தி கொண்டிருந்த சுதந்திரமான அந்த ஷைத்தான் இன்று விலங்கிடப்பட்டு மூளையில் அழுதவனாக கேவலப்பட்டவனாக உட்கார்ந்து இருக்கிறான் ஷைத்தான். ஐயோ, இவ்வளவு நாளா நான் வந்து இப்படி வழிகெடுத்து வச்சிருந்தேனே, அதான் சொன்னா கூட அசையாம உட்கார வச்சிருந்தேனே, ஆனா இப்ப அதானுக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய இபாதத்சாலியே அந்த மனிதன் மாறிட்டானே. சுப்ஹானல்லாஹ். இப்ப ஷைத்தான் என்ன செய்யறான்? மூளையில விலங்கிடப்பட்டு உட்கார வச்சாச்சு. அதே போல இன்றைய இரவு, இப்போ இந்த இரவுல, நேற்றைய இரவு, இன்றைய இரவுல அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நரகத்திலிருந்து நிறைய பேரை விடுவிச்சு கொண்டே இருக்கிறான். அது 30 நாளும் நடக்கும். எந்த மாதத்துக்கும் இந்த சிறப்புகள் கிடையாதுமா. ஒவ்வொரு இரவும் ரமலானுடைய இரவில் நரகத்திலிருந்து சில மனிதர்களை அல்லாஹ் விடுவிக்கிறான். இப்ப நீங்க உங்களுடைய இதுல ஒரு கொஸ்டின் வரலாம், உங்களுடைய அறிவுல ஒரு கொஸ்டின் வரலாம், என்னடா நாம இங்க தானே இருக்கிறோம், இன்னும் யார் சொர்க்கவாசி யார் நரகவாசின்னு வந்து முடிவு செய்யப்படலையே, இப்ப என்ன, எப்படி அல்லாஹ் இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது, சில நேரம் செய்யக்கூடிய அமல்கள், நாம் செய்யக்கூடிய பாவங்கள் நரகத்துடைய பட்டியல்கள்ல அல்லாஹ் சேர்த்துருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். இது முடிவுங்கிறது வந்து வறுமை நாள்ல முடிவு இருக்கும். ஆனா இப்ப உதாரணமா எப்படி சொல்லலாம், இப்போ நம்ம ஒரு எக்ஸாம் எழுதுறோம், அந்த எக்ஸாம்ல நம்ம அந்த ஒரு மார்க் வாங்கியிருக்கோம்னு நினைச்சுக்கோங்களேன். அதுல பதிவிறக்கம் செய்வாங்க. ஃபெயில் ஆயிட்டோம்னா அதுக்கு ஒரு பட்டியல் இருக்கும். ஆனா ரீ எக்ஸாம் ஒண்ணு வைப்பாங்கல்ல, அதுல நம்ம பாஸ் ஆயிட்டோம்னா அந்த பட்டியல இருந்து தூக்கி பாஸ் பட்டியல நம்மள போட்டுருவோம். அதே போலத்தான் அல்லாஹ் நரகத்துடைய, அல்லாஹ் பாதுகாக்கணும், நரகத்தில் இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய மக்களை அல்லாஹ் சொர்க்கத்துடைய லிஸ்ட்ல எழுதி வச்சிருவான். அதுதான் இதற்கான அர்த்தம். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய சில பேர் அல்லாஹ் பாதுகாக்கணும், ஏதாவது ஒரு பாவத்தின் காரணமாக இப்படி ஒரு மாத்திரம். அதனால தான் அல்லாஹு தஆலா ஒவ்வொரு நாளும், ஏன்னா அல்லாஹ்வுக்கு ஒண்ணு மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, யாரையுமே நரகத்துல போடுறதுக்கு விருப்பமே பட மாட்டான் இந்த ரப்புல் ஆலமீன். அதுக்காக இந்த உலகத்தை படைச்சு அவன் வந்து இத்தனை மில்லியன் மக்களுக்கு இடையில என்ன நீ சுஜூது செஞ்சு வணங்கி எனக்கு மட்டும் நீ வந்து ஒரு அடியானா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எதுக்கு? நரகத்துல போடுறதுக்கா? எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் எப்பொழுதுமே இப்ப விரும்பவே மாட்டான். நம்ம எல்லாரும் சொர்க்கவாசியாக இருக்கிறதுக்காகத்தான் இப்படி ரமலான் என்கின்ற பல வாய்ப்புகளை நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறான். அதனால இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த 30 நாளும் இந்த மாற்றம் எப்படி பகல் பொழுதில் நோன்பாளிகளாக நாம் சில மாற்றங்களை உணர்ந்தோமோ, அதே போல் அல்லாஹ் எப்படி சில மாற்றங்களை ஏற்படுத்தினானோ அந்த மாற்றங்களை எல்லாம் நம்மளுடைய மனதில் ஆழ பதிய வைத்து இனி வரக்கூடிய நாட்களில் இதைவிட உற்சாகமாக அமைச்சக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் ரஹ்மான் நம்ம எல்லோருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வ லக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت ونستغفرك ونتوب إليك. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. إن شاء الله நாளைக்கு ஜும்மா
காலையில தஸ்பீஹ் நஃபில் தொழுகை நடக்கும். 10:30 இன்ஷால்லா எல்லாருமே வந்துருங்க. அதை தொடர்ந்து வந்து இன்ஷால்லா பயான் இருக்கும், கொஞ்ச நேரம் பயானு, கஹஃப் சூரா ஓதுவோம் இன்ஷால்லா, அதுலேயும் கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் அல்லமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இன்ஷால்லா வந்துருங்க. நம்ம வந்து இது ஆன்சர் ஷீட் கொடுக்க போகிறோம், கொஸ்டின் சரி எக்ஸாம் பேப்பர் கொடுக்க போகிறோம், சரியா? இன்ஷால்லா அந்த நிகழ்வு நடைபெறும். அதனால எல்லாருமே கலந்துக்கோங்க, சரியா? 10:30 மணிக்கு ஆரம்பிப்போம். பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கஹஃப் சூரா ஓதி பயான் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எக்ஸாம் பேப்பர் கொடுப்போம். ஆமா, பெரிய தொழுதுக்கு அப்புறம் கஹஃப் சூரா ஓதுனதுக்கு அப்புறம் பயானுக்கு அப்புறம் எக்ஸாம் உடைய ரிசல்ட். எழுதி கொண்டாங்க, சரியா? இன்ஷால்லா அது உங்களுக்காக தான். அடுத்து நம்ம 3rd இயர்ல எப்படி உங்களை வந்து கைட் பண்ணணுங்கிறதுக்காக தான், சரியா? கொண்டு வராதவங்களாம் கைட் பண்ண மாட்டோம். பேப்பர் எந்த பேப்பர்னாலும், நான் கொடுத்த பேப்பர் இல்லை, எந்த பேப்பர்னாலும் எழுதி